எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். இங்க பாருங்க, இந்த சொரக்காய் காய் காமிச்சிருப்பேன். ஒரு 10 காய் கிட்ட இருக்குங்க. எல்லாம் போயிடுச்சு. இந்த ஒண்ணு மட்டும் காய்ச்சிருக்கு பாருங்க. ஒரு காய் இருக்கு பாருங்க. இன்னும் ஒரு வாரம் ஆனா எடுக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க. காய்கறி கழிவெல்லாம் அதை போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. இங்கேயும் கொஞ்சம் இருக்கு, கீழே இருக்கு. இதெல்லாம் காய வச்சு அந்த செடிக்கு ரோஸுக்கு வச்சோம்னா நல்லா இருக்கும். அதுக்கொசம் முட்டைத்தோல் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இந்த டைகர் ரோஸ் பாருங்க. இங்க கட் பண்ணும்போது நான் மேல கட் பண்ணல, பூ வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டேன் அவசரமா, அதை அப்படியே விட்டுட்டேன். அதனால அங்க தளிர் வராம வேற கிளையில வந்திருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இங்கேயும் அது வந்திருக்கும். நம்ம கட் பண்ணாம விட்டுட்டோம், போயிட்டோம் பாத்தீங்களா. அவசரத்துல, வெளியே போற அவசரத்துல அது பண்ணிட்டேன். இங்க பாருங்க, இதெல்லாம் புது தளிர். இங்க பாருங்க, அங்க வச்ச முள்ளைங்க மீதி இருந்தது எடுத்து வந்து வச்சு இதுலயும் 3 முள்ளைங்க வந்திருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இந்த மல்லி கட் பண்ணாம புது அரும்பா வந்திருக்கு. கட் பண்ண மனசு இல்லைன்னு சொன்னா பாத்தீங்களா. இங்க பாருங்க, பூவே எப்படி வந்திருக்கு பாருங்க. இந்த பாருங்க, இது நான் இனிமே பூத்து முடிச்சிட்ட பிறகுதான் நான் இதை இனிமே கட் பண்ணி விடணும். இந்த ஒரு பூவை எடுத்துக்கலாம். எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. வரும்போதே இப்பதான் வருது. இதுக்கு இன்னும் சரியான உரமோ இதுவோ நான் கொடுக்கல. இவ்வளவு பெருசு வந்திருக்கு. இங்க ஒரு ரோஸ், பன்னீர் ரோஸ் 4 பூ இருந்ததுங்க. அந்த ஒன்றை மட்டும் விட்டுட்டு போயிட்டேன், எடுக்கல. செடியிலையும் நிறைய பூ. இந்த தக்காளி செடியிலையும் காய்ச்சி முடிச்சு இப்ப திரும்ப பூ போட்டிருக்குங்க. காய் வர்றது இங்க இருந்தது, ஒரு இது இருக்கு, வருச்சு. இப்பதான் வருது. இங்க 2 இருக்கு, அது அங்க 2 இருக்கு. காய் வருது பழையபடி. இப்ப இந்த 3 மல்லி செடியும் கட் பண்ணணும். 4 தொட்டி இருக்குங்க. இந்த செம்பருத்தி வந்து மஞ்சள் கலர்ல பூக்கங்க. பெரிய பூவா பூக்கும். நம்ம இவ்வளவு பெருசுக்கு பூக்கும் அது. இதையும் பூவை எடுக்க கூடாது. இந்த சைடு இருக்கிறதுனால வந்து கடிக்க வரல. எல்லாம் அப்படி இறங்கி அப்படி கசிச்சு போயிடும். பாருங்க, இந்த மொட்டை எல்லாம் பூ எடுக்க முடியாது, அவங்களே சாப்பிட்டுருவாங்க. இங்க பாருங்க, நம்ம இங்க வாங்குறோம் இல்லையா பீன்ஸ், அது பாருங்க எப்படி காய் போட்டிருக்கு பாருங்க. இங்க பாருங்க, ஏற்கே ஒண்ணு அன்னைக்கு ஆசையா எடுத்துட்டேன். இங்க பாருங்க, ஊட்டி பீன்ஸ் நம்ம இங்க வாங்குறோம் இல்லையா, அது பாருங்க. இதை கடிச்சிட்டே போயிடுச்சுங்க. இங்க பாருங்க, பார்த்துட்டு விட்டு போயிடக்கூடாதுங்க. காய் விளையவே இல்லை, அது கட்டியும் கடிச்சு பாலாக்கிடுச்சு. இந்த ஒண்ணு மட்டும் இலை மரவுல கிடந்திருக்கு. உங்ககிட்ட இந்த இடத்தையும் காமிக்கணும்னு சொல்லியே வச்சுன்னா அதுல அது ஒண்ணு கடிச்சு போகுது. எலி அணில் தாங்க எங்களுக்கு ரொம்ப இது. இங்க வச்ச வெங்காயம் அப்படி வந்திருக்கு பாருங்க. எல்லா வெங்காய செடி தான் ஒண்ணு இருக்கு. இது ஒரு பீன்ஸ் இருக்கு. எல்லாமே இன்னும் 2 வாரம் ஆனா எடுத்துடலாங்க. எல்லாத்துலயுமே காய் பிடிச்சிட்டுங்க. இந்த காய் நமக்கு பிடிச்சதுன்னா தான் இந்த தோகைகள் வந்து இப்படி விரியும் பாருங்க. இன்னும் அந்த பாக்ஸ்ல வச்சுட்டது நிறைய வந்திருக்கு. இதுல இப்போ ஒரு 4 பிஞ்சு போட்டிருக்கு கத்திரிக்காய். இது பாருங்க, இங்க இருக்குது, அங்க இருக்கு, அது நிறைய இருக்கு. பீர்க்கங்கெல்லாம் இப்படி தாங்க போகுது வேஸ்டா. இங்க பாருங்க, எத்தனை பீர்க்கங்காய் போயிடுச்சு தெரியுமா பாருங்க. இதுவரை 3 பீர்க்கங்காய் தான் எடுத்திருக்கேன். எல்லாம் பாலா போயிடுச்சு. இது பண்ண முடியுது. தெர்மாக்கோல்ல வச்சேன்னு சொன்ன பாருங்க. இதுலயே முள்ளங்கி பிடிச்சிருக்கு பாருங்க. சரிங்களா, எல்லாத்துலயுமே வச்சிருக்குங்க. இதுல வந்து கொஞ்சம் வெயிலும் பத்தாது. இது எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. இங்க பார்த்தேன்னா காலையில பாருங்க. இந்த மல்லியெல்லாம் இன்னும் கட் பண்ணி விடல. இதையும் இது எவ்வளவு பூ வந்திருக்கு பாருங்க. இது வந்து இருவாச்சிங்க. எங்க ஊரு இருவாச்சின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. 3 அடுக்கு இருக்கும். இது வேற இருவாச்சு, அது வேற. இங்க உள்ள இருவாச்சிங்க அது. இதுல இந்த பீன்ஸ் செடி சுத்திட்டு கிடக்கு. அன்னைக்கு எடுத்த 4 பீன்ஸ், இப்ப நேத்து ஒரு 4 பீன்ஸ் எடுத்தேன். இப்போ 1 கிடக்கு. தக்காளி எல்லாம் அதுக்கு ஒரு சுட்டு காய்ச்சி முடிஞ்சு இப்ப பழையபடி பூக்க ஆரம்பிச்சிருக்குங்க பாருங்க. இதை வந்து கட் பண்ணி விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கட் பண்ணா வருமா என்னன்னு தெரியல. அதை யோசிச்சு அடுத்த வாரம் தான் கட் பண்ணணும். இருக்கிற தக்காளி எல்லாம் இருக்கு, இந்த பாருங்க. அதனால இதையும் யோசிச்சுதான் பண்ணது கிடைக்கு பாருங்க. தக்காளி சின்ன சின்ன தக்காளிங்க போட்டிருக்கு. இது அந்த கத்திரிங்க, குட்டி குட்டி காய் கிடக்கு. இந்த கூட இருக்கு. இருட்டுல சரியா தெரியல. இந்த இதுல குட்டா பூ இருக்குன்னு சொல்லி இருப்பேன். அதுல எத்தனை காய் இருக்கு பாருங்களேன். 5 6 காய் ஒன்னா இருக்குங்க. பாருங்க, பாருங்க.
அந்த 6 காய் ஒண்ணா இருக்கு. இதுல பாருங்க, இந்த வாட்டி நினைச்சேன், ஆனா இது இப்ப பார்த்து இவ்வளவு காய்க்குது, எனக்கு எடுக்கிறதுக்கு மனசு வரல. இங்க பாருங்க, கிழங்கு போன வாட்டி எடுத்து சுட்டு சாப்பிட்டோமா, திரும்பி அந்த செடி அது உள்ள ஒரு துண்டு கிழங்கு எடுக்கும்போது ஒடிஞ்சது பாருங்க, அப்படியே செடியாயிடுச்சு. இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, நீட்டா இல்ல மிளகா இருக்குங்க. இங்க பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு 10-20 மிளகா அதுல கிடக்குதுங்க. இந்த செடிக்கு அதுக்கும் பச்சையா இருக்கிறதுக்கு தெரியல. இங்க பாருங்க செமையா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. நானும் இன்னைக்கு காலையில தான் பார்த்தேன், இப்பதான் போட்டிருக்கு. இதுலயும் நிறைய பூ இருக்கு, ஆனா காய் இருக்கான்னு தெரியல. நிறைய பூ இருக்கு. இது ஒரு ரோஸுங்க 7 days. இந்த 7 days மேல கூட பீர்க்கங்காய் செடி சுத்திட்டு இருக்கு. மல்லி தொட்டியில 4 கட் பண்ணி விட்டோம் பாத்தீங்களா, 1 வாரம் ஆகுது. இன்னும் இதுக்கு வந்து இந்த காய்கறி கழுவி கொடுக்கல. அந்த ரோஸ் வைக்கும் போதுதான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இப்ப தளிர் பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க. இங்க இது பாருங்க, 1 வாரம் தான் ஆகுது கட் பண்ணி விட்டு. அதுக்காட்டி எல்லா இடத்துலயும் தளிர் வந்துருச்சுங்க. அந்த தொட்டியில அங்க எல்லாத்துலயும் புது தளிர் வந்துருச்சு. இன்னொரு 2 வாரத்துக்குள்ள செடியே மேல பெருசா வந்துடும். அந்த மாதிரி வந்துடும். இந்த தளிர் வந்து எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. வந்தா பூ வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு முந்தி நம்ம அந்த பூ வர்றதுக்குள்ள கொஞ்சம் எருவும் கொஞ்சம் காய்கறி கழிவும் கலந்து வைக்கணும். வச்சாதான் நமக்கு பூ நல்லா திரட்சியா நல்லா வரும். இன்னைக்கு பாருங்க, எங்க மாடி தோட்டத்துல என்னென்ன செடி காமிச்சிருக்கோம் பாருங்க. இது அடுத்த வாரம் வந்து முள்ளங்கியும் வெங்காயம் விளைஞ்சது வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல எடுத்துக்கணும்னு வச்சிருக்கேன். பாருங்க எங்க செடிய எப்படி இருக்கு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது அர்ஜுன் கார்டன். நன்றி, வணக்கம், ஹாய்.